யோபு 42ஆம் அதிகாரம் 15, 16, 17 இந்த மூன்றையும் நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். தேசத்தில் எங்கும் யோபின் குமாரத்திகளைப் போல் சௌந்தரியமான பெண்கள் காணப்படவில்லை. ஒரு பெரிய ஆசீர்வாதம். யோபு இவ்வளவு உத்தமமா ஓடும்போது உன்னதங்களில் இருந்து தேவன் கொடுக்கிற ஒரு பங்கு பாருங்க. அவருடைய பிள்ளைகள் தேசம் எங்கும் யோபின் குமாரத்திகளைப் போல் சௌந்தரியமான பெண்கள் காணப்படவில்லை. இரண்டாவது பாருங்க, 16ஆம் வசனம். இதற்கு பின்பு யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான். முதலாவது தன் எல்லா பிள்ளைகளையும் இழந்திருந்தாலும் இன்னும் ஆண்டவர் ஆயுசினால கூட்டி கொடுக்கிறார். இன்னும் 140 வருஷம் உயிரோட இருந்து 4 தலைமுறையா தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டார் யோபு. எப்படி ஒரு பங்கு பார்த்தீங்களா? இது ஜீவனுக்கு அடுத்த பங்கா வருது பார்த்தீங்களா? உன்னதங்களில் இருந்து தேவன் அளிக்கும் பங்கு ஜீவன், நன்மைகள், கிருபைகள். பாருங்க, அடுத்து பாருங்க 17ஆம் வசனம். யோபு 42, 17. யோபு நெடுநாள் இருந்து பூரண வயதுள்ளவனாய் மரித்தான். நெடுநாளான வாழ்க்கை, நெடுநாள் இருந்து பூரண வயதுள்ளவனாய் அவன் பின்புதான் மரிக்கிறார். அப்படியானால் உன்னதங்களிலிருந்து தேவன் அளிக்கும் பங்கை குறித்து நாம் சொல்லி முடியாது. ஏதேதோ மகிமையான பங்குகளை தேவன் உங்களுக்கென தேவன் வைத்திருக்கிறார். அப்படியானால் என் அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, உன்னதங்களில் இருந்து தேவன் அளிக்கும் பங்கு உங்களுக்கு கிடைக்கணும். உங்களுடைய வீட்டுக்கு கிடைக்கணும். உங்களுடைய குடும்பத்தில் தலைமுறையா நன்கு வாழ்ந்து சுகித்திருக்கணும். உங்களுக்கு நீடித்த ஆயுசு நாட்கள் வேண்டும். பூரண வயதின் நாட்கள் வேணும். தேவன் அதை தர வல்லமுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் பிள்ளைகள் கல்வியில் சிறந்து விளங்க, உங்கள் பிள்ளைகள் தாளந்துகளில் சிறந்து விளங்க, உங்கள் பிள்ளைகள் நன்கு சௌந்தரியம் உள்ளவர்களாய், அதே நேரத்தில் மெய்யான அன்புடையவர்களாய், இவை எல்லாவற்றிற்கும் மேலாக என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்பதை கேட்கிறதிலும் மேலான சந்தோஷம் வேறு எதுவும் எனக்கு இல்லை என்று எழுதியிருக்கிறபடி உங்கள் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறத, வசனத்தின்படி வாழ்கிறத, சங்கீதம் 119 ஒன்றிலே எழுதியிருக்கிற வண்ணமாக கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். அப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தாராக, உத்தம மார்க்கத்தாராக உங்கள் பிள்ளைகள் வளர்ந்து வர்றதை பார்க்கும்போது அது கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்ப இது சாதாரணமானதல்ல. உன்னதங்களிலிருந்து தேவன் எனக்கு கொடுத்த ஒரு பங்காக்கும். என் பிள்ளைகள் வசனத்தின்படி நடக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு பங்காக்கும். வேதத்தில் எழுதியிருக்கிறது, சங்கீதம் 119, 1. கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். அவருடைய சாட்சிகளை கைக்கொண்டு அவரை முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் அநியாயம் செய்வதில்லை, அவருடைய வழிகளில் நடக்கிறார்கள். அவங்க அநியாயம் பண்ண மாட்டாங்க. என்னுடைய பிள்ளைகளா, அவங்க பெர்ஃபெக்டா இருப்பாங்க. அநியாயம் பண்ண மாட்டாங்க, துரோகம் பண்ண மாட்டாங்க, தவறு பண்ண மாட்டாங்க, பொய் சொல்ல மாட்டாங்க, பரிசுத்தத்துல உத்தமமா நிற்பாங்க. உன்னதங்களில் இருந்து தேவன் அளிக்கும் பங்கு உங்களுக்கு வேணும். பிரதர், சிஸ்டர், உங்க வீட்டுக்கு வேணும், உங்க தலைமுறைக்கு வேணும். யோபுக்கு இருந்தது பார்த்தீங்களா? நெடுநாள் இருந்தார். 4 தலைமுறையாக பிள்ளைகளை, பிள்ளைகளின் பிள்ளைகளை, பிள்ளைகளின் பிள்ளைகளென அவர் கண்டு களி கூர்ந்தார். பூரண வயது மட்டும் ஒரு அருமையாய் வாழ்ந்து கொண்டிருந்தார். யோபுவினுடைய வீடு இருக்கும் இடத்தை இப்பொழுதும் சில அடையாளம் கண்டதாக வைத்திருக்கும் இடம் ஓமன் தேசத்திலே சலாலா என்கிற ஒரு இடத்திலே அது இருக்கிறது. நான் அந்த வீட்டை போய் பார்த்திருக்கிறேன். ஒரு அந்த இடத்தை நோக்கி போகிற நேரத்திலேயே ஆயிரமான ஒட்டகங்களை நீங்கள் இன்றும் பார்க்கலாம். சூழ அந்த இடத்திலே ஏராளமான மாடுகள், நல்ல கொழுத்த மாடுகள் அங்கு வளர்கிறதையும் நீங்கள் அங்கு பார்க்கலாம். அவர் தன்னுடைய வீட்டில் எப்போதும் தேவனை தொழுது கொள்ளுவதற்கென்று ஒரு இடத்தில் வந்து நிற்பாராம்.
தினமும் அனுதினமும் வந்து வந்து நின்று அவர் மணிக்கணக்காய் ஜெபித்து அந்த இடமே சற்று தேய்ந்தாற் போல இருக்கிறதை அவர் அப்படியே அழகாய் பத்திரப்படுத்தி வருகிறார். அவர் உலாவி ஜெபிக்கிறதற்கென ஒரு இடத்தை வைத்திருந்ததையும் பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். அப்படியான என் அன்பு சகோதரனே, உங்கள் குடும்பத்தில் நீங்கள் ஒரு மூப்பராக, நல்ல ஒரு வீட்டிற்கு தலையாக நீங்க நின்று உங்க குடும்பம் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுகிறத கண்டு நீங்கள் ஆனந்த கண்ணீர் வடிக்கணும். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய கண்களில் இருந்து ஆனந்த கண்ணீர் வழியணும். உன்னதங்களிலிருந்து தேவன் அளிக்கும் பங்கு வரும். உங்களுக்கு பயப்படாதீங்க. நல்ல ஒரு நிலத்தை யாக்கோபு யோசேப்புக்கு கொடுத்தார். உன்னதங்களிலிருந்து தேவன் அளிக்கும் பங்கு ஜீவன் சம்பந்தமாக இருக்கக்கூடும். இரண்டாவது, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, யோபு 31:2 அவர் சொல்லுகிறார், உன்னதத்திலிருந்து சர்வ வல்லவர் கொடுக்கும் சுதந்திரமும் கிடைக்குமோ? வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைத்து போகிற சுதந்திரம் பாருங்கள் பிள்ளைகளுக்கு. அப்படி இருக்க சுதந்திரம் வேண்டும், பங்கு தேவனிடத்திலிருந்து, உன்னதங்களில் இருக்கிற தேவனிடத்திலிருந்து. அடுத்து சுதந்திரம், அது வேணும். அதுவும் வரணும்னா நம்முடைய கண்கள் சுத்தமா இருந்தா தான் வரும். எங்க ஒரு கரெக்டான லாக் இருக்கு பார்த்தீங்களா? இதுல கண்களின் சுத்தத்துல குறைவு இருந்தா உன்னதத்திலிருந்து சர்வ வல்லவர் கொடுக்கிற சுதந்திரம் உங்க கைக்கு வந்து எட்டாது, சேராது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, சுதந்திரம், வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் கொடுக்கிற ஒரு சுதந்திரம் பாருங்க. அப்ப உங்களுக்குரிய சுதந்திரங்கள், இந்த பூமியில பல நன்மையான சுதந்திரங்களை தேவன் வைத்திருக்கிறார். நாம் இந்த பூமியில புசித்து நாம் நன்கு சந்தோஷத்தோடு இந்த உலகத்திலே நல்ல நீர் ஆகாரங்களை பானம் பண்ணி மனரம்யமாய் வாழ்ந்திருக்குதல், இதெல்லாம் கூட உன்னதத்திலிருந்து தேவன் கொடுக்கிற பங்காக இருக்கலாம். பிரசங்கி 5:18 பார்ப்போமானால் வேதவசனம் சொல்லுகிறது, இதோ உயிரோடு இருக்கும்படி தேவன் அருளி செய்த நாளெல்லாம் மனுஷன் புசித்து குடித்து சூரியனுக்கு கீழே தான் படும் பிரயாசம் அனைத்தின் பலனையும் அனுபவிப்பதே நலமும் உத்தமமான காரியம் என்று நான் கண்டேன். இதுவே அவன் பங்கு, இதுவே அவன் பங்கு. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு சில நேரங்களிலே நல்ல வயதில் முதிர்ந்த தம்பதியினரை நான் பார்த்திருக்கிறேன். நன்கு வயது முதிர்ந்து முடியெல்லாம் முழுவதும் நரைத்திருந்தாலும் அழகாய் எண்ணெய் தேய்த்து அழகாய் சீவி கணவனும் மனைவியும் நன்கு ஆகாரம் புசிக்கவும் ஒரு ஏற்ற நேரம் வரும்பொழுது அவர்கள் வாக்கிங் செல்வதுமாக இருப்பதையெல்லாம் பார்க்கும் பொழுது கண்கொள்ளா காட்சியாக அது இருக்கும். பாருங்கள், தேவன் உங்களுக்கு அளிக்கும் பங்கு, உன்னதங்களில் இருந்து தேவன் அளிக்கும் பங்கு உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். பயப்படாதீங்க. அதனோடு சர்வ வல்லவர் கொடுக்கும் சுதந்திரம் உங்க கைகளில் இந்த ஆண்டு வந்து சேரணும். கண்டிப்பா சேரும். அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது உங்களுடைய கண்கள் சுத்தமா இருக்க ஒரு தீர்மானம். கண்களின் இச்சை, மாமிசத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை ஆகிய மூன்றும், இந்த 3 காரியங்களிலே ஜெயம் இருந்து விட்டால் சர்வ வல்லவர் கொடுக்கிற சுதந்திரம் கண்டிப்பா வரும். அதுல விசேஷமா யோபு சொல்றதெல்லாம் இதுதான் பார்த்து, கண்கள் கண்கள். இயேசு மகாராஜா இவ்வாறு சொன்னார், ஒரு மனிதனுடைய சரீரத்திற்கு கண்ணானது விளக்காய் இருக்கிறது. இது மூலதான் இன்புட் ஆகுது, பல காரியங்கள் எல்லாம் உங்களுக்குள்ளே செல்லுகிறது. இதுவே ஒரு வாசலாக இருக்கிறது, இது வழியாய் செல்லுகிறது. நீங்கள் பார்க்க பார்க்க ஏராளமான காரியங்களை பார்த்து அவைகளை அறிந்து கொள்ளுகிறீர்கள். கண்கள். ஆகவே இந்த கண்களை குறித்து ஒரு தீர்மானத்தை இன்றைக்கு எடுப்போம். உன் கண் நன்றாய் இருக்குமானால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும் என்று இயேசு சொன்னார். உன் கண் கெட்டதா இருந்தால் சரீரம் முழுவதும் இருளாய் இருக்கும் என்று இயேசு சொன்னார். இன்றைக்கு ஒரு தீர்மானத்தை எடுக்கலாம். சர்வ வல்லவர் கொடுக்கிற சுதந்திரம் உங்களுக்கு அருமையானவர்கள் கையில கிடைக்கும் போது உங்களுக்கு கிடைக்காம இருந்தா அது வேதனையா இருக்காதா? யோசிச்சு பாருங்க. நீங்கள் மன மகிழ்ச்சியாய் வாழ்வது,
குடும்பத்தோடு வாழ்ந்திருக்கிற ஆசீர்வாதங்கள் என எத்தனையோ நன்மைகள் இருக்கிறது. இதையெல்லாம் தாண்டி பரலோக வாழ்வில் நாம் கிறிஸ்துவோடு என்றைக்கும் வாழ்ந்து மகிமையாய் வாழ்ந்திருக்க வேண்டிய ஒரு வாழ்க்கை இருக்கிறது. பார்த்தீர்களா? அதை நாம் மறந்துவிடவே கூடாது. இயேசு மகாராஜா நமக்கு இமைக்குரிய நன்மைகளையே தேடி வாழ கற்றுக் கொடுக்கவில்லை. மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 6:33 இவ்வாறு சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். ஆனால் லூக்கா எழுதும்போது இவ்வாறு சொல்லுகிறார், லூக்கா 12:31, தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எப்படி பாருங்க, மத்தேயு சொல்றாரு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், இங்க லூக்கா சொல்றாரு தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதையே தேடுங்கள், இவைகளில் கருத்தாய் மாத்திரம் இருங்க. உங்க வேலையில கருத்தா இருங்க. தன் வேலையாய் ஜாக்கிரதையாய் இருக்கிறவனை நீ கண்டால், அப்ப வேலையில ஜாக்கிரதையா இருங்க. ஆனா தேடுவதோ தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள். என் அன்பு சகோதரனே சகோதரியே, லூக்கா 12:31 சொல்லுகிறது, தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள். அப்படின்னா ஒரு நாள் காலையில எழுந்து தேவனுடைய சமூகத்துல தேவனுடைய ராஜ்யத்தையே தேடி ஆரம்பிச்சு ஓடி பாருங்க. இந்த நாள் உங்களுக்கு மகிமையான நாளா இருக்கும், மகிமையான நாளா இருக்கும். அதே போல ஆண்டவரை தேடி அவர் சமூகம் வர வேண்டிய ஒரு நாள், அதாவது அவரை ஆராதிக்க வேண்டிய ஒரு நாளில் என் அன்பு சகோதரனை சகோதரி, நீங்கள் வேறு காரியங்களுக்கு ஒதுக்கி தேவனை தேடாமல் இன்னும் இருக்கிறீர்களா? ஒருவேளை அவ்வாறு நீங்கள் எங்கும் சென்று கர்த்தரை ஆராதிக்காமல் இருப்பீர்களானால் நம்முடைய சென்னை ஆசீர்வாத் திருச்சபைக்கு கூட நீங்கள் வரலாம். நீங்கள் வந்து கர்த்தரை தேடலாம். அப்பொழுது என்ன பலன் கிடைக்கிறது? வேதவசனம் என்ன சொல்லுகிறது? ஏசாயா 58:13-14 வாசிக்கிறேன் பாருங்க. என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாளென்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாளென்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால், எண்ணுவாயானா என்ன நடக்கும்? இவ்விதமே கர்த்தரை தேடுவதற்குன்னு சொல்லி ஓய்வு நாளை, கர்த்தரை தேடுகிற நாளை நீ ஒதுக்கி வைத்து நீ வாழ்வாயானால் என்ன நடக்கும்? 14ஆம் வசனம் பாருங்க, ஏசாயா 58:14. அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாயிருப்பாய். கர்த்தருக்குள்ள அநேகர் மனமகிழ்ச்சியா இல்லாம இருக்கிறாங்க, வேதனையோட இருக்காங்க. கர்த்தருக்குள்ள தான் இருக்கிறாங்க, வேதனையா இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றார், கர்த்தரில் நீ மன மகிழ்ச்சியா இருப்பாய். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி நான் பண்ணுவேன். உன் தகப்பனாகி யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாயதை சொல்லிட்டு, அப்ப கர்த்தருக்குள்ளேயும் அநேகர் வாழுகிற வாழ்க்கை சஞ்சலத்தோடும் வேதனையோடு வருத்தத்தோட இருக்கு. ஆனா நீ ஒண்ணு செஞ்சு பாரு, தேவனை தேடுற நாளை விசேஷமா எண்ணிப்பாரு. கர்த்தரை தேடுகிறதுக்கு நேரம் ஒதுக்கி பாரு சகோதரனே சகோதரியே. நேரம் ஒதுக்கி அதுல உன்னுடைய சொந்த பேச்சை பேசுறதுக்குன்னு ஒதுக்கிக்கிட்டு இருக்காம கர்த்தரை தேடுறதுக்கு, வசனம் தியானிக்க, மனரம்யமா ஆண்டவர் பாதத்துல நேரம் செலவிட நீ இருந்து பாரு. உன் வாழ்க்கை கர்த்தரில் நீ மன மகிழ்ச்சியாயிருப்பாய். உன்னுடைய சந்தோஷத்துக்கு மகிழ்ச்சிக்கு அளவு இருக்காது சகோதரனே சகோதரியே, அளவே இராது. உன் சமாதானம் நதியை போல இருக்கும். உன் பிள்ளைகள் அவர்களுக்குரிய சமாதானம் பெரிதா இருக்கும். அது யோசிச்சு பாரு. நீங்க யோசிச்சு பாருங்க சகோதரனே சகோதரி, வயதில் மூத்தவர்களே, தயவா யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு நீங்க கர்த்தரில் மனமகிழ்ச்சியா, நீங்க கர்த்தரில் மனமகிழ்ச்சியுமா இருக்கீங்களா? ஒரு நாள் காலைல எந்திரிச்சு நீங்க கட்டில உட்கார்ற நேரத்துல இருந்து உங்களுக்குள்ள ஒரே கவலை இருக்குது, ஒரே சஞ்சலம் இருக்குது. எப்படி இந்த நாளை நான் கடப்பேன்? நல்லா விட்டா இதுல என்னவோ அதுல என்னவோ. கர்த்தருக்குள்ளதான் இருக்கீங்க நீங்க, ஆண்டவர் விட்டு ஓடல, கர்த்தருக்குள்ள இருக்கீங்க. ஆனா கர்த்தரில் மனமகிழ்ச்சியா இல்லைல்ல. ஆண்டவர் சொல்றாரு, பரிசுத்த நாளை நீ அப்படி மகிமையான நாளா நீ எண்ணு. கர்த்தருடைய நாள், கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையான நாள் என்றும் அதை மகிமையாக எண்ணுவாயானால், அப்ப நீங்க ஆண்டவருடைய வசனம் கேட்க வாருங்கள். அந்த நாள்ல வேற ஒன்றை செய்யறதுக்கு உங்களுக்கு அப்படியே ஒரு டென்ஷன், ஒரு எண்ணத்தை சத்துரு விதைக்கிறான்னு நோ அப்படி சொல்லி பாருங்க. சொல்லி பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சமூகத்தில் இருந்து பார்ப்பீங்களானா உங்களுக்குள்ள நீங்க கர்த்தரில் மனமகிழ்ச்சியாயிருப்பாய், கர்த்தரில் மனமகிழ்ச்சியாயிருப்பாய். அதோடு பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணுவேன்னு கர்த்தர் சொல்லி இருக்கிறார். பண்ணுவார்.
இப்ப நீங்க ஒரு சாதாரண எல்லையில நிக்கலாம், உங்களுடைய ஆபீஸுக்கே இருக்கிற ஹெட் குவார்ட்டர்ஸ்ல கொண்டு உங்களை நிறுத்துவாரு. கர்த்தர் அழகா வைப்பாரு. பயப்படாதீங்க. ஆண்டவர் சொல்லி இருக்கிறாருன்னா அதை கண்டிப்பா செய்வார். பார்த்துக்கிடுங்க, அவர் வாக்கு மாற மாட்டார். எசேக்கியா ராஜா எழுதினார், கர்த்தர் எனக்கு வாக்கு அருளினார், அவர் அந்த பிரகாரமாகவே செய்தார். அதனால கண்டிப்பா செய்வார். பயப்படாத சகோதரனே, பயப்படாத சகோதரியே, அன்பு வாலிப தம்பி தங்கச்சி, வயதில் மூத்தவர்களே, பயப்படாதீங்க. பூமியின் உயர்ந்த இடங்களில் உங்களை ஏறி இருக்கும்படி பண்ணி உங்களை கனப்படுத்துவார் கர்த்தர். அது மட்டுமல்ல, உன் தகப்பனாக யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். யாக்கோபுடைய சுதந்திரம் சொத்து, அதனால உன்னை போஷிப்பேன். பார்த்தீங்களா, சர்வ வல்லவர் கொடுக்கிற சுதந்திரம் எந்த லெவல் உனக்கு இருக்க வேண்டும்னு தேவன் விசேஷமாக ஜென்ரலாக யோசிச்சிருப்பார். சகோதரனே, யாக்கோபுடைய சுதந்திரம், யாக்கோபுக்கு எவ்வளவு சொத்துக்களை கர்த்தர் கொடுத்திருந்தார், எவ்வளவு திரளான ஆடு மாடுகளை கொடுத்திருந்தார். ஏசாவின் கைக்கு ஒரு கோத்திரம் போகாமல் 12 கோத்திரத்தையும் யாக்கோபின் எல்லையிலேயே தந்தாரே. அப்படியான உங்களுக்கு அருமையான சுதந்திரத்தை கர்த்தர் தருவார். பயப்படாதீங்க. உங்களுடைய தொழிலில் அப்படியே பின்னடைவா போயிட்டே இருக்கிறீங்களா, கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையா எண்ணி பாருங்க. மன மகிழ்ச்சி நாளுன்னு எண்ணுங்க. நீங்க அந்த நாள்ல தேவனுடைய ஆலயத்துக்கு புறப்படுறது எப்படி இருக்கணும்? நீங்க ஒரு பிக்னிக்கு போனா எவ்வளவு சந்தோஷமா புறப்படுறீங்க. ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன போது எனக்கு மகிழ்ச்சியா இருந்தது. அப்படி இருக்கணும். பிக்னிக் போறதை விட 2 மடங்கு சந்தோஷம் இருக்கணும். ஒரு பிக்னிக் கிளம்புனா தேவையானதில் எப்படி எடுத்து வைக்கிறீங்க, ஆலயத்திற்கு அதுக்கு முந்தின நாள் அப்படி எடுத்து வைங்க. ஆலயத்துக்கு குடும்பம் புறப்படுறதுக்கு பாட்டு புக் எங்க இருக்கு, பைபிள் அதை சேர்த்து எடுத்து வைங்க. தேவையானதெல்லாம் எடுத்து வைங்க. ஆண்டவருடைய சமூகத்துக்கு ஓடோடி வாழ்ந்து அவருடைய பாதத்தில் அமர்ந்துருங்க. அப்பொழுது கர்த்தர் உங்களை அதிசயமாய் நடத்துவார். நீதிமான் கைவிடப்பட்டதில்லை, அவன் சந்ததி அப்பத்திற்கு இறந்ததில்லை. நீதிமான் கைவிடப்பட்டதில்லை, அவன் சந்ததி அப்பத்திற்கு இறந்ததில்லை. நித்தம் கடன் கொடுப்பான், சத்திய பாதை நடப்பான், கர்த்தரவன் வழியில் பிரியமாயிருப்பார். நித்தம் கடன் கொடுப்பான், சத்திய பாதை நடப்பான், கர்த்தரவன் வழியில் பிரியமாயிருப்பார். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர். கர்த்தரின் அழைப்புக்கு இணங்கியவர் கைவிடப்பட்டதில்லை பாதையிலே. கர்த்தரின் அழைப்புக்கு இணங்கியவர் கைவிடப்பட்டதில்லை பாதையிலே. சிங்கக்குட்டி தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுவோத்து நன்மையும் குறையாதே. சிங்கக்குட்டி தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுவோர்க்கு ஒரு நன்மையும் குறையாதே. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது.